மாயிகா இடையிலான மனஸ்தாபம் நீங்கி உறவு மீண்டும் மலர்ந்திருப்பதாக தேசிய முன்னணி தலைவர் டத்துஸ்ரீ அஹமட் ஜைட் அமிடி அறிவித்துள்ளார். கடந்த வார அம்னோ பொதுப்பேரவையின் தொடக்க விழாவில் மாயிகா சார்பில் அதன் துணைத் தலைவர் டத்துஸ்ரீ எம் சரவணன் கலந்து கொண்டார். தேசிய முன்னணி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான நேற்றைய சிறப்பு கூட்டத்தில் கூட மாயிகா தலைவர்கள் பங்கேற்றனர். இதுவே பிணக்கு தீர்ந்து உறவு மலர்ந்திருப்பதற்கான அடையாளம் என துணை பிரதமருமான ஜைட் கூறிக்கொண்டார். ஆக இத்தனை நாட்களாக கோப்பைக்குள் வீசிய புயல் ஓய்ந்து விட்டதாக அவர் ஓமையாக கூறினார். இதையடுத்து அரசியல் நிலைத்தன்மைக்காகவும் நாட்டின் நிர்வாகம் சுமூகமாக நடைபெறவும் ஏதுவாக கூட்டணி கட்சிகளுக்கிடையிலான உறவு தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் என அவர் தெரிவித்தார். அம்னோ பொதுப்பேரவையை தொடக்கி வைத்து உரையாற்றிய போது மாயிகா, மாசிசா ஆகிய தேசிய முன்னணி உறுப்பு கட்சிகள் மனக்கசப்புகளை மறந்து மீண்டும் இணைந்து பணியாற்றிட வேண்டும் என ஜஹீட் கூறியிருந்தது தெரிந்ததே. சகோதர சண்டையில் நீண்ட நாட்களுக்கு முகத்தை திருப்பி வைத்துக் கொள்ள முடியாது, சதா சமாதானமும் செய்து கொண்டிருக்க முடியாது என்றார் அவர். எனினும் ஜஹீட்டின் இக்கூற்றை மாயிகா ஏற்றுக்கொண்டுள்ளதா எனும் கேள்வியுள்ளது. எது எப்படி இருப்பினும் தனது எதிர்காலம் குறித்து தைப்பூசத்திற்கு பிறகு மாயிகா மத்திய செயலவை எடுக்கப் போகும் இறுதி முடிவே அனைத்திற்கும் பதில் சொல்லும். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, பால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். இணைய செய்தி ஊடகமான FMTயின் முன்னாள் செய்தியாளர் ரெக்ஸ்தான் கைது விவகாரத்தில் பொதுமக்கள் அவரின் குடும்பத்தினருக்கு எந்த ஒரு மிரட்டல்களும் விடுக்கக்கூடாது. உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் அவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளார். குடும்பத்தாருக்கு எதிரான இச்செயல் நியாயமற்றது மற்றும் எல்லை மீறியதாகும். சட்ட நடைமுறைகள் ஏற்கனவே நடைபெற்று வருவதால் சமூக ஊடகங்களில் இதுபோன்ற தொல்லைகள் நிலையை மேலும் மோசமாக்கும் என அவர் வலியுறுத்தினார். இவ்வேளையில் பத்திரிகையாளர்களுக்கு எதிரான புகார்கள் MMM எனப்படும் மலேசிய ஊடக மன்றத்தின் வழியே தீர்க்கப்பட வேண்டும் என அதன் துணைத் தலைவர் பிரமேஷ் சந்திரன் கூறியுள்ளார். ஊடக சுதந்திரத்தையும் பொறுப்பையும் ஒருங்கிணைக்கும் முறைகள் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளன. எனவே சுய ஒழுங்குமுறைக்கு மலேசிய ஊடக மன்றத்திற்கு வாய்ப்பு வழங்கப்படுவதோடு கைது நடவடிக்கைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்றார் அவர். ரெக்ஸ்தானின் கைது மலேசிய ஊடக மன்றம் மூலம் ஊடக சுய கட்டுப்பாட்டுக்கு அதிக அங்கீகாரம் அளிக்க அரசாங்கத்துடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டிய அவசியத்தை உணர்த்தியுள்ளதாகவும் பிரமேஷ் கூறினார். 31 வயதான ரெக்ஸ்தான் பாலஸ்தீன விவகாரத்தை பற்றிய ஒரு கருத்தரங்கில் மலேசியாவில் இனவாதம் இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் பிரிட்டன் அரசியல்வாதி ஒருவரிடம் சர்ச்சைக்குரிய கேள்வி எழுப்பியதற்கு பிறகு கைது செய்யப்பட்டார். பின்னர் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டாலும் அவரது கைபேசி விசாரணைக்காக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். குவாலா லம்பூர் புக்கிட் பாடோங்கில் தூடோங் அணிந்த ஒரு பெண் குட்டை பாவாடையில் ஏரோபிக் உடற்பயிற்சி செய்த வீடியோ குறித்து ஸ்லாங்கூர் இஸ்லாமிய சமயத்துறை விசாரித்து வருகிறது. வெள்ளை மேலங்கியுடன் சிலர் கால் சட்டை அணிந்தும் ஒரு பெண் குட்டை பாவாடையுடனும் ஏரோபிக் செய்யும் வீடியோ முன்னதாக டிக்டாக்கில் வைரலாகி முஸ்லிம்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. இது இஸ்லாத்தின் மாண்பை களங்கப்படுத்துவதாக பலர் கூறினர். இந்நிலையில் அந்த செயலை மிகவும் ஒழுங்கற்றது என குறிப்பிட்ட ஜாயிஸ் இயக்குனர் டாக்டர் முகமது ஷா ஜீசான் ஹமான் அது நிகழ்ந்த இடம், ஏற்பாட்டாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்டவர்களை அடையாளம் காண விசாரணை நடைபெறுவதை உறுதிப்படுத்தினார். சம்பவம் மாநில ஷரியா சட்டங்களை மீறியதாக நிரூபிக்கப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு.
மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால் மாவு. பேராக் செம்மோரில் வைரலான வீடியோவில் தோன்றிய மலாயா புலி உடல்நல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளது. வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பர்ஹீலித்தான் அதிகாரிகள் ஆய்வின் போது கண்டுபிடித்த அப்புலி தற்போது சுங்காய் தேசிய வனவிலங்கு சரணாலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறது. பரிசோதனையில் புலியின் உடல்நிலையில் பிரச்சனைகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் தேவையான சிகிச்சை மற்றும் கண்காணிப்பு சீராக நடைபெறுவதாகவும் அதிகாரிகள் கூறினர். ஏற்கனவே மலாயா புலி இனம் அழிந்து வரும் ஆபத்தில் இருக்கும் நிலையில் இச்சம்பவம் வன விலங்குகளை பாதுகாப்பதில் விரைவான நடவடிக்கையின் அவசியத்தை மீண்டும் வலியுறுத்துகிறது. ஐரோப்பா எந்தவிதமான மிரட்டலுக்கும் அடிபணியாது என டென்மார்க்கின் பெண் பிரதமர் மேட் ஃப்ரெட்ரிக்சன் திட்டவட்டமாக கூறியுள்ளார். கிரீன்லாந்தை கைப்பற்ற துடிக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தமது அந்த ஆசைக்கு குறுக்கே நின்றால் நட்பு நாடுகள் என்றும் பாராமல் வரி விதிப்பேன் என எச்சரித்ததை தொடர்ந்து இந்த பதிலடி வெளியிடப்பட்டது. ட்ரம்ப் எச்சரித்த அதன் நட்பு நாடுகள் பட்டியலில் டென்மார்க், ஜெர்மனி, பிரான்ஸ், பின்லாந்து, நெதர்லாந்து, நார்வே, ஸ்வீடன், பிரிட்டன் ஆகிய 8 நாடுகள் உள்ளன. எதிர்ப்பை தொடர்ந்தால் பிப்ரவரியில் புதிய வரி விதிப்புக்கு அவை தயாராக வேண்டுமென ட்ரம்ப் தடாலடியாக அறிவித்துள்ளார். சுயாட்சி பெற்ற டென்மார்க் பிரதேசமான கிரீன்லாந்து அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு மிக முக்கியம் என்றும் வலுக்கட்டாயமாவது அதனை கைப்பற்றியே தீர்வது என்பதிலும் அவர் உறுதியாக உள்ளார். ஆனால் இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கிரீன்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒற்றுமை நிலைத்திருக்கும் என்றும் ஃப்ரெட்ரிக்சன் வலியுறுத்தினார். 8 நாடுகளும் வெளியிட்ட கூட்டறிக்கையில் அவர் அவ்வாறு தெரிவித்தார். இவ்வேளையில் அமெரிக்காவுடன் ஒத்துழைப்பை விரும்புகிறோம், ஆனால் அதன் மிரட்டலுக்கு எல்லாம் பயப்பட மாட்டோம் என ஜெர்மனி வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியமும் பிரிட்டனும் இந்த வரி மிரட்டல்களை கண்டித்துள்ளன. ட்ரம்பின் திட்டம் ஆபத்தான பாதையை உருவாக்கும் என்று எச்சரித்துள்ள ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்கிடையிலான ஒற்றுமையை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளன. பாகிஸ்தானின் துறைமுக நகரான கராச்சியின் குல் பிளாசா வணிக வளாகத்தில் சனிக்கிழமை இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது 5 பேர் உயிரிழந்தனர். ஒரு தீயணைப்பு வீரர் கொல்லப்பட்டதாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் கூறுகின்றன. 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கட்டிடத்தில் துணி மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் சேமிக்கப்பட்டிருந்ததால் தீ வேகமாக பரவியது. இரவு 10 மணி அளவில் தொடங்கிய தீ ஞாயிற்றுக்கிழமை வரை கொழுந்துவிட்டு எரிந்தது. தீயை கட்டுப்படுத்த 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டன. சுமார் 1000 கடைகள் சாம்பலாகி இருப்பதால் வணிகர்களும் உள்ளூர் மக்களும் பெரும் இழப்பை சந்தித்துள்ளனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.